வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 9th 10th என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ். ஓகேங்களா, எல்லா ஃபார்முலாஸுமே பார்க்க போகிறோம் லெசன் வைஸ். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸ் பார்க்குறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு சம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஓகேங்களா, ஒரு 2லேருந்து 3 சம் வரும். குரூப் டி எடுத்துக்கினாலும் சரி, ஏஎல்பி எடுத்துக்கினாலும் சரி, ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரிலிமினரி எடுத்துக்கினாலும் சரி, 2லேருந்து 3 மார்க் சம் வரும். அது மட்டும் இல்லாமல் கான்செப்டும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம தியரியாக படிக்கிறப்போ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரியான கண்டென்ட், ரயில்வே தொடர்பான கண்டென்ட் அப்டேட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மோஷன் என்ற லெசனில் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு காமனாக ஒரு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா, அப்போது வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். அப்போது டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஏலேருந்து ஒரு பாயிண்ட், இப்போ ஒரு பாயிண்ட் ஏ, ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, புரிதலுக்காக சொல்கிறேன். ஏலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த வழியாக இப்படி போகலாம், இப்படி சுற்றினோம் இப்படி போகலாம், இப்படி சுற்றினோம் இப்படி வந்து இப்படி போகலான்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த இதுலேயும் வந்து எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது, இந்த ஏலேருந்து இந்த இந்த இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஆனால் டிஸ்டன்ஸுன்றது எல்லாமே டிஸ்டன்ஸு தான். எப்படி போனாலும் நம்ம பிஏ ரீச் பண்ண போகிறோம், இப்படி போனாலும் பிஏ ரீச் பண்ண போகிறோம், இப்படி போனாலும் பிஏ ரீச் பண்ண போகிறோம், இப்படி போனாலும் பிஏ ரீச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். இதில் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வச்சு நம்ம ஸ்பீடு கேல்குலேட் பண்ணால் அதுதான் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணாங்கன்னா அதை ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்டு தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு கொஷின் அடிக்கடி கேட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சர்க்கிளில் ஒரு சைக்கிள் எடுத்துன்னு ஒரு சர்க்கிளில் சுற்றிட்டே இருக்கிறாங்க. அவங்க மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சர்க்குலராக வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலராக வந்தாலே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதாவது முடிவு திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை காலம். இதுதான் வந்து ஆக்சிலரேஷன். ஓகேங்களா, தமிழில் முடுக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது தான் ஃபார்முலா. ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் தமிழில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ்னால் தொலைவுன்னு சொல்லுவோம். அதனால தான் நான் தமிழில் சொல்ல ஈஸியாக இருக்குதுன்றதுனால மற்றதெல்லாம் அப்படியே சொல்லினே வரேன் தமிழ்லையும். ஓகேங்களா, கொஞ்சம் தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் ரயில்வேக்குன்னு படிக்கிறப்போ இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன இங்கிலீஷ். ஏன்னா கொஷின்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் வந்து ஒரு சில இடத்துல அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்சிஆர்டி புக்கையும் ரெஃபர் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க பாருங்கள். அதுதான் என்னுடைய சஜஷன். நானுமே தமிழ் மீடியம் தான், ஆனால் இதுக்கு படிக்கிறப்போ நான் கொஞ்சம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. அடுத்ததாக மோஷன் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் இருக்கும் நம்ம புக்கில், 9th புக்கில் இருக்கும் மோஷன் என்ற லெசனில். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சிலரேஷன் இன்ட்டு டைம். ஓகேங்களா, வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ஓகேங்களா, இது எதனுடைய ரிலேஷனை சொல்லுது, வெலாசிட்டி டைம். இதையும் கேட்டிருக்கிறாங்க, அதனால தான் இது பக்கத்தில் வச்சுருக்குது. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். மோஷனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா, இதில் ஏன்றது ஆக்சிலரேஷன், அதாவது முடுக்கம், டீன்றது காலத்தை குறிக்கிறது. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எதுக்கான தொடர்பை வந்து குறிக்குதுன்னா பொசிஷனு டைம். ஓகேங்களா, பொசிஷனு டைம். அடுத்தது மோஷனுடைய 3வது ஈக்குவேஷன் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இது வந்து பொசிஷன் வெலாசிட்டிக்கான ரிலேஷனை குறிக்குது. இந்த 3 ஈக்குவேஷனும் கம்பல்சரி உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல். அப்போ தான் சம் வரும்போது நம்ம பதட்டம் இல்லாமல் போட்டு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வெலாசிட்டி டைமுக்கான ரிலேஷனை சொல்லுது, செகண்ட் ஈக்குவேஷன் பொசிஷன் டைம், தேர்ட் ஈக்குவேஷன் பொசிஷன் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி, ஏன்றது ஆக்சிலரேஷன், டீன்றது டைம், எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அடுத்தது ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா,
ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கே தெரியும், ஒரு ஃபோர்ஸுன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதாவது ஃபோர்ஸுக்கே ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது இல்லாத வரைக்கும் அது பாட்டுக்கு அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருக்கணும்னா ஒரு மாஸும் இருக்கணும், அங்கே ஒரு ஆக்சலரேஷனும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை சொல்லக்கூடிய லா எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா. ஓகேங்களா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா ஃபோர்ஸுக்கான டெஃபினிஷன் சொல்லுது. ஓகேங்களா? ஃபோர்ஸுக்கான டெஃபினேஷனை சொல்கிறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேங்களா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருளை வந்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காத வரைக்கும் அந்த பொருள் அதே நிலையில் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த இயக்கத்தை மாற்றக்கூடிய விஷயத்துக்கு பேர் என்ன? அதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணி வேல்யூவாக கொண்டு வர்றதுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் F is equal to ma. ஓகேங்களா? அதே செகண்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொமெண்டம்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. மொமெண்டம்ன்றதை Pன்ற வேர்டில் குறிப்பாங்க, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? இதை மொமெண்டம் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன விஷயம், ஒரு செவுரு இருக்குது. ஓகேங்களா? ஒரு செவுரு இருக்குது. இந்த செவுத்தை வந்து நீங்கள் ஒரு சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் வேகமாக மோதுறீங்க. இதனால் அந்த செவருக்கு ஏற்படுற இம்பேக்ட்டுக்கும் அதே செவரை நீங்கள் ஒரு டிராக்டரை எடுத்துகிட்டு போய் இடிக்கிறீங்க. ஓகேங்களா? இதனால் ஏற்படுற இம்பேக்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மூமெண்டம். ஓகேங்களா? இப்போது ஒரு சைக்கிள்ன்றது சின்ன மாசு, கம்மியான வெலாசிட்டி, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கம்மியான இம்பேக்டை தான் இங்கே ஏற்படுத்த முடியும். அதே ஒரு டிராக்டர்ன்றது மிகப்பெரிய மாசு, அதிகமான வெலாசிட்டி, இது ரெண்டும் சேர்ந்து போச்சுன்னா இங்கே மிகப்பெரிய மூமெண்ட்டை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மூமெண்டமை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வெலாசிட்டி ரெண்டுமே சேர்ந்தது. ஓகேங்களா? ஃபோர்ஸுன்றது மாஸ் ஆக்சலரேஷன், SI யூனிட் நியூட்டன். ஃபோர்ஸுக்கு SI யூனிட் நியூட்டன். அடுத்தது இம்பல்ஸ். இம்பல்ஸுன்றது பார்த்திங்கன்னா நியூட்டன் செகண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், அதாவது ஒரு குறுகிய காலத்தில் செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு குறுகிய காலத்தில் செலுத்தக்கூடிய விசையே வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நியூட்டன் செகண்ட் அதோட SI யூனிட். அதுக்கு அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம், அதாவது நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன படிச்சிருப்போம், எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை, சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். இங்கே பாருங்கள், அதாவது இந்த ஃபார்முலாவை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு கன் இருக்குது. ஒரு கன்னை வச்சு நம்ம சுடுறோம். ஒரு கன்னை தோள்பட்டையில் நம்ம அழுத்தி வச்சு ஒரு எதையோ இடத்த சுடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த சுடும் பொழுது நம்மளுக்கு முன்னாடி புல்லட் போகும், பின்னாடி வந்து இந்த கன் நம்மளுக்கு தள்ளும். ஓகேங்களா? ஸோ அந்த முன்னாடி புல்லட்டுடைய மாஸும் வெலாசிட்டியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, பின்னாடி நம்மளை தள்ளுது பாருங்கள், அந்த துப்பாக்கியினுடைய மாஸும் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் சொல்லுது. ஓகேங்களா? இப்போது இதில் பேஸ் பண்ணி சம்மு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதில் வேல்யூ புட் பண்ணி ஆன்சர் போட்டு போயினே இருக்கலாம். இது என்ன லான்னு கேட்டாங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேங்களா? ஸோ நியூட்டன் 3 லாவை வச்சு தான் வந்து இந்த எல்லா ஃபார்முலாவுமே இருக்கும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, ஃபோர்ஸினுடைய டெஃபினேஷனை சொல்லுது. செகண்ட் லா அதனுடைய மேக்னிடியூடு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கான ஃபார்முலா சொல்லுது. மூமெண்டம் பற்றியும் செகண்ட் லா தான் சொல்லுது. ஓகேங்களா? தேர்ட் லா தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். கிராவிடேஷன். கிராவிடேஷனில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு M1 இன்ட்டு M2 டிவைட் பை R². இந்த ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட், அதாவது ரெண்டு பொருள் எடுத்துக்கங்க. இந்த யூனிவர்ஸில் ஏதோ ஒரு ரெண்டு பொருள். ஓகேங்களா? அதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பொருளுக்கு மாஸ் M1னோ இன்னொரு பொருளுக்கு மாஸ் M2னோ எடுத்து அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்னு எடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரிலேஷன் தான் இது, M1 இன்ட்டு M2 டிவைட் பை R². ஓகேங்களா? இன்ட்டு G. இந்த Gக்கு வேல்யூ என்னென்னா 6.67 இன்ட்டு 10⁻⁻11. யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேங்களா?
இதுதான் வந்து இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்க்கு யூனிட். 6.67 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா சம்மும் கேட்பாங்க, அப்படியே டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க நிறைய டைம். அதனால் அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது தியரியாகவும் கேட்பாங்க. பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நம்ம யூனிவர்ஸில் 2 பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, இன்னொரு மாஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தொடர்பாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது நம்ம ஸ்மால் ஜி வேல்யூ படிப்போம்ல, நம்ம கேபிட்டல் ஜி வேல்யூ பார்த்தோம். யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். 6.67 இன்ட்டு 10⁻⁻11. இது வந்து நம்ம எர்த்துடைய கிராவிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து தான். இது வந்து 9th புக்கில் இருக்குது கிராவிடேஷன்ன்ற லெசனில். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மாஸ் ஆஃப் எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் எர்த். அதுக்கடுத்தது வெயிட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஆக்சுவலி வெயிட்டும் ஃபோர்ஸுமே வந்து ஒன்று தான் கிட்டத்தட்ட. F இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுவோம். அதே வெயிட்டுமே வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம மாசுன்றது அந்த ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மோல்ஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மட்டும் தான் கூட்டினது தான் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம்னு வரும். அது கூட வந்து நம்ம எர்த்தில் இருக்கிற கிராவிட்டி சேர்ந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மோல்ஸ் சேர்ந்தது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராமு. அது கூட கிராவிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது வெயிட். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம், ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்தது ப்ரெஷருன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேங்களா? அதே மாதிரி த்ரஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? தமிழில் உந்தம்னு நினைக்கிறேன், அது த்ரஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ த்ரஸ்ட்டுன்றதுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து வெறும் நியூட்டன் மட்டும் தான். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுதான் வந்து த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் அது ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ப்ரெஷருக்கும் த்ரஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷருக்கு, த்ரஸ்ட்டுக்கு வந்து வெறும் நியூட்டன் தான் வரும். டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? டென்சிட்டின்றது மாஸ் பை வால்யூம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பாருங்கள். கேபிட்டல் ஜின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, எம்ன்றது மாஸ் ஆஃப் எர்த்து, ஸ்மால் ஆர் வந்து டிஸ்டன்ஸை குறிக்கும், கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த்து குறிக்கும், எஃப் ஃபோர்ஸு, பி ப்ரெஷர், ஏ ஏரியா, மாசு வால்யூமு, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு ஒர்க் அண்ட் எனர்ஜி. நம்ம ஏற்கனவே ஒர்க்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டோம். ஓகேங்களா? அதை பார்த்தவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் இதில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க்குன்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஒர்க்குன்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஒர்க்கு நடக்கணும்னா ஃபோர்ஸ் இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும். ஒரு மூட்டையை வச்சுன்னு ஒருத்தர் ஒரு இடத்துல அப்படியே நின்னார்னா அந்த இடத்துல எந்த ஒர்க்கும் நடக்கலைன்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் ஒர்க்கு அங்கே நடக்குதுன்னு மீனிங் நம்ம ஃபிசிக்ஸ் படி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒர்க்கு பர்பண்டிகுலராக நடந்தால் அந்த ஒர்க்கு 0. அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைனாலும் அந்த ஒர்க்கு 0ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டான்னு போடணும். ஓகேங்களா? காஸ் தீட்டா ஆங்கிள் இருந்துச்சுன்னா காஸ் தீட்டாவே இது கூட சேர்த்துக்கணும். இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல். அடுத்தது எனர்ஜி. எனர்ஜியில் 2 எனர்ஜி, மெயினான எனர்ஜி பார்ப்போம். என்னென்னா கைனெட்டிக் எனர்ஜி, இதுக்கும் எஸ்ஐ யூனிட் ஜூல் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதுக்கும் எஸ்ஐ யூனிட் ஜூல் தான். கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? ஆஃப் இன்ட்டு நிறை இன்ட்டு திசை வேகம், அது ஸ்கொயர், வெலாசிட்டி ஸ்கொயர். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது எம்ஜிஹெச், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனெட்டிக் எனர்ஜியை வச்சு ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னென்னா, இப்போ ஒரு சினாரியோ கொடுப்பாங்க. என்னென்னா, ஒரு டேமில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது, அப்போ இது என்ன ஆற்றல் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி திறந்து விடுறப்போ தண்ணி வந்து கீழே விழுது, இது என்ன ஆற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னா என்னென்னா ஒளிந்து இருக்கக்கூடிய ஆற்றல்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போது ஒரு வில்லம்பில் வந்து பார்த்திங்கன்னா
அம்பை இழுத்து பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த ஆற்றலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் அதில் ஆற்றல் ஒளிஞ்சிருக்குது. அதை விடும் பொழுது மிகப்பெரிய கைனட்டிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. அந்த அம்பை இழுத்து பிடிச்சின்னு இருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, விட்ட பிறகு அந்த அம்பை போச்சு பாருங்கள், அது கைனட்டிக் எனர்ஜி. அதே மாதிரி தான் டேமில், அந்த டேமில் தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருக்கும் பொழுது இருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அங்கே ஆற்றல் ஒளிஞ்சுன்னு இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணோடனே வர்றது கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? இப்போது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், நீர்மின் நிலையங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை திறந்து விடும்போது வர கைனட்டிக் எனர்ஜியை இங்கே ஒரு டர்பைன் வச்சு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க, சுத்த விடுறாங்க. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எடுத்துகிட்டு வந்து பேட்டரி மூலமாக எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது பவர். பவருக்கு எஸ்ஐ யூனிட்னாது வாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒர்க் டிவைடட் பை டைம் தான் இதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? ஒர்க் டிவைடட் பை டைம், ஜூல் பர் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சவுண்டு. சவுண்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் முக்கியமான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு v = நூ பை நியூன்னு சொல்லுவாங்க. நம்ம 9th புக்கில் கொடுத்துருவாங்க, நியூ இன்ட்டு வேவ் லென்த். ஓகேங்களா? நியூன்றது ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சி குறிக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் இது. அந்த ஸ்பீடுன்றது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டாக கொடுத்துட்றாங்க. அந்த டைம் டிவைடட் பை டைம்னு வரணும் பாருங்கள், அதை அப்படியே நியூன்னு போட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு 1/t. ஓகேங்களா? அதை தான் இங்கே டேரெக்டாக நியூன்னு எழுதியிருக்காங்க. வேவ் லென்த்துன்றது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? லேம்டாவால் குறிக்கப்படுது. வேவ் லென்த்துன்றது டிஸ்டன்ஸு. அதே ஃபார்முலா தான் இது, கொஞ்சம் மாறி இருக்குது. ஃப்ரீக்வன்சின்றது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அந்த துகள் அதிர் வருதுன்றதை அளவிடுறது தான் ஃப்ரீக்வன்சி. எக்கோன்றது என்னென்னா, இப்போ எக்கோனா சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இங்கே இருக்கும். இப்போ ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இதுதான். இங்கிருந்து இங்கே போய் பட்டு ரிட்டர்ன் வரது தான் எக்கோ. இந்த எக்கோ நடக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைன்னு கேட்பாங்க. 17.2 மீட்டர். ஓகேங்களா? 17.2 மீட்டர். அப்போது எக்கோக்கு என்ன ஃபார்முலானா, இதில் இருக்கிறத விட ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், 2 டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு வின்றது இந்த டிஸ்டன்ஸு தான் எக்கோ டிஸ்டன்ஸு, டீன்றது டைம். ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரிசிட்டிலேருந்து சம்ஸும் ஜாஸ்தி வரும் ஃபார்முலா, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு, அதாவது கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Q பை T. Qன்றது என்ன, கூலும்னு சொல்லுவாங்க, சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சார்ஜ். தமிழில் மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வித்தியாசம் வரும். அதனால் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கிறது, கரண்ட்டுனா I, சார்ஜ்னா Q. ஓகேங்களா? I இஸ் ஈக்குவல் டு Q பை T. ஓகேங்களா? இது இந்த ஃபார்முலா வச்சு கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, டைரெக்டாகவே சம் வரும். ஒரு சர்க்கியூட்டில் 1200 கூலும் சார்ஜ் பாஸ் ஆகுது, தொடர்ந்து 10 செகண்ட் பாஸ் ஆகுது, அப்போ அதில் எவ்வளோ கரண்ட்டு போயிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, Qன்றது 1200, Tன்றது 10 செகண்ட்ஸு, கேன்சல் பண்ணால் 120 ஆம்ப்ஸு. ஓகேங்களா? ஏன்னா ஐக்கு எஸ்ஐ யூனிட்டு ஆம்பையர். ஓகேங்களா? ஏ போடணும். இந்த மாதிரி கேட்பாங்க. I இஸ் ஈக்குவல் டு Q பை T. நெக்ஸ்ட்டு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு அங்கே பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒர்க் இஸ் ஈக்குவல் டு V, வோல்டேஜ் இன்ட்டு சார்ஜ். இங்கே கரண்ட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ஈக்குவல் டு சார்ஜ். இங்கே வந்து இது V இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதான் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஒர்க்குக்குன்னே ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா டேரெக்டாக ஒர்க் டன் கேட்பாங்க. இவ்வளோ வோல்ட்டு இவ்வளோ சார்ஜுன்னு கொடுத்துட்டு ஒர்க் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதை போட்டுருங்க, W இஸ் ஈக்குவல் டு V பை Q. அடுத்தது ஓம்ஸ்லா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். V இஸ் ஈக்குவல் டு IR. Vன்றது வோல்டேஜ், Iன்றது கரண்ட்டு, Rன்றது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது வந்து நேச்சர் ஆஃப் மெட்டீரியலை வச்சு கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லென்த் ஆஃப் மெட்டீரியல் பை ஏரியா ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா?
ஒன்றுத்துக்கும் ரெசிஸ்டிவிட்டி வேறுபடும். அதெல்லாம் யாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ ஒரு மெட்டலுக்கும் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அது ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லென்த் பை ஏரியான்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டருக்கு ஃபார்முலா. இதுவும் டைரெக்டாக கேட்பாங்க. அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வச்சு போடுற மாதிரி கூட கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க. இது 10th புக்கில் இருக்குது. இந்த லெசனே ஃபுல்லாக 10th புக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், இதுவும் அடித்து தோச்ச கொஷின் தான். இந்த ரெசிஸ்டரை வச்சு கேட்குறது. ரெசிஸ்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம அப்படியே வேல்யூ கூட்டிக்கணும். ஓகேங்களா, அதே பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம அதை தலைகீழியாக மாற்றி தான் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து கூட்ட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 6 ஓம்ஸ் வேறு ரெசிஸ்டர். இதை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 5, 11 இது அப்படியே 11 போட்டுடலாம். அதே பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 1/2 + 1/3 + 1/6 இப்படி போட்டு தான் வர வேல்யூவை நம்ம போட முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம சம்மு சொல்கிறப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பவருக்கு ஃபார்முலா வந்து P = VI. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. P = VI. பவருக்கு என்ன SI யூனிட்டு வாட்ஸ். P = VI தான் இதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, அப்புறம் ஜூல்ஸ் லாவில் வந்து ஹீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். H = I²RT. H = I²RT. இதை வச்சும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு அயன் பாக்ஸுக்கு, ஒரு நம்ம வீட்டில் அயன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அயன் பாக்ஸுக்கு இவ்வளோ கரண்ட்டு கொடுக்குறாங்க, ஐன்னு கொடுத்துருவாங்க. இவ்வளோ ரெசிஸ்டரு, இவ்வளோ டைம் வந்து இது பண்ணால் எவ்வளோ ஹீட்டு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. நீங்கள் இதில் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். H = I²RT. ஓகேங்களா, அதே மாதிரி SI யூனிட் ஆஃப் பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பவர் தான் வாட்டு. அதே கமர்ஷியல் யூனிட் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த கமர்ஷியல் யூனிட் ரீடிங்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். அது 1 யூனிட்ன்றது எவ்வளோன்னா 1 kW/h. கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜின்னு கேட்டால் kW/h. வெறும் SI யூனிட் ஆஃப் பவர்னு கேட்டாங்கன்னா வெறும் வாட்டு தான். ஓகேங்களா, ஸோ 1 kWh = 3.6 × 10⁻⁶ ஜூல். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேல்யூவை. இதுவும் வந்து கேட்பாங்க. இந்த ஈஸி கொஷின் ஒரு 6-7 கேட்பாங்களா, அதில் ஒரு கொஷினாக வரும் இது. 1 kWh = 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு. நெக்ஸ்ட்டு லைட்டில் இருக்கிற ஃபார்முலா. லைட்டில் வந்து மிரர் ஃபார்முலா வந்து 1/V + 1/U = 1/focal length. ஓகேங்களா, Vன்றது அந்த இமேஜினுடைய டிஸ்டன்ஸு, இந்த Uன்றது வந்து பார்த்திங்கன்னா பொருளின் தூரம். ஓகேங்களா, அந்த ப்ராடக்டுடைய டிஸ்டன்ஸுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Fன்றது ஃபோக்கல் லென்த். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன், ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் V பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதை போட்டாலுமே வந்து நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மிரர் வரும். இதெல்லாம் டேரெக்டாகவே கேட்பாங்க. அதனால் ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. மிரர் ஃபார்முலாவே என்னன்னு கூட கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மிரர் ஃபார்முலாக்கும் லென்ஸ் ஃபார்முலாவுக்கு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ரெண்டுத்தையும் பாருங்கள். லென்ஸ் ஃபார்முலா வந்து 1/V - 1/U. ஓகேங்களா, இது வந்து 1/V + 1/U. ஓகேங்களா, Vன்றது ஆப்ஜெக்ட் இமேஜோடைய டிஸ்டன்ஸு, Uன்றது ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, லென்ஸுக்கும் மிரருக்கும் இதான் வேரி ஆகும். அதே மேக்னிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் தான். மிரருக்கும் இருந்தாலும் சரி, லென்ஸுக்கும் இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஃபார்முலா மட்டும் வேரி ஆகுது பாருங்கள். இங்கே மைனஸ் சைன் வரும் மிரரில், இங்கே மைனஸ் சைன் வராது. ஓகேங்களா, இப்போ எதுக்குங்களாம் நம்ம படித்தோன்னா அது ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையான மாதிரி படிச்சிக்கணும். அதுக்கு தான் வந்து நான் இந்த இதில் சொல்லிட்டு வரேன். அது இன்னும் டீப்பாக போகிறதுனா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் போகலாம். ஓகேங்களா, அந்த சம் வரப்போ. பவர் ஆஃப் லென்ஸுக்கான SI யூனிட் வந்து டயாப்டர். ஓகேங்களா, டயாப்டரு. அதை எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஃபோக்கல் லென்த் பவர் = 1/focal length. இது வந்து கான்கேவ் லென்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும் அந்த பவருக்கு முன்னாடி. இதே கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, இது டேரக்ட் சம்மாகவே வரும். ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு இந்த லென்ஸுக்கு என்ன பவர்னு கேட்பாங்க. அது கான்கேவா கான்வெக்ஸா குழி லென்ஸா குவி லென்ஸான்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் எந்த லென்ஸு, அதே வந்து கான்கேவாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், குழியாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், கான்வெக்ஸு குவி அதுக்கு வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா,
ஸ்னெயில் லா எதை பற்றி சொல்லுது? ரீஃப்ராக்ஷன். ஓகேங்களா, ரீஃப்ராக்ஷனை பற்றி சொல்லுது. sin i பை sin r. ஓகேங்களா, ஸ்னெயில் லா என்ன சொல்லுது? ரீஃப்ராக்ஷனில் sin i பை sin r, லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வரும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லணும்னா, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கப்புறம் அதுக்கு இணையாக வரையக்கூடிய ஒரு லைன், இது மூணுமே வந்து சேம் பிளேனில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, படுகதிர், விலகுகதிர், குத்துக்கோடு இவை மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். இதுதான் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரீஃப்ராக்ஷன்ன்றது sin i பை sin r. ஐன்றது இன்சிடென்ட் ரே, ஆர்ன்றது ரிஃப்ளெக்டட் ரே. ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா படுகதிர், ஆர்ன்றது விலகு கதிர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அதாவது அந்த ஒளி சிதறல் அடைதலை அதுக்கான ஒரு மதிப்பு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஓகேங்களா, லைட் வந்து வேக்கமில் போகிற ஸ்பீடுக்கும் அந்த நம்ம எந்த மீடியத்துக்கு கேல்குலேட் பண்ணுறோமோ அந்த மீடியத்தில் லைட்டு போகிற ஸ்பீடுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் வந்து அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் வேக்கமில். ஓகேங்களா, இப்போ அதே ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கங்களேன், அதோட ஸ்பீடு அதில் வந்து லைட் வந்து 1.5 × 10⁸ மீட்டர்/செகண்ட் போகுதுன்னா, இங்கே மீட்டர்/செகண்ட் கேன்சல் ஆகிடும், 10⁸ கேன்சல் ஆகிடும். ஸோ 2 தான் வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு சில முக்கியமான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாம் டேபிளர் காலமில் இருக்கும், அதில் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சம்மா கூட கேட்பாங்க, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு கேட்பாங்க, போட கற்றுக்குங்க. யூன்றது பார்த்தோம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, வின்றது இமேஜ் டிஸ்டன்ஸு, எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த்து, எம்ன்றது மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்ஸில் இவ்வளோ தாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு தான் அவங்க சுற்றி கொஷின்ஸும் சரி கான்செப்டும் சரி கேட்டுன்னு இருப்பாங்க. இந்த ஃபார்முலாவை ஒன்றுத்துக்கு 2 தடவை எழுதி வச்சிட்டிங்கன்னா நல்லது. லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸு குரூப் டிக்கு மொத்தம் 25 கொஸ்டின் சயின்ஸ் வருதுங்களா. அந்த 25 கொஸ்டினுமே வந்து நம்ம தனியாக எடுத்து அதை அனலைஸ் பண்ணி வீடியோ போட போகிறோம் டெய்லி. ஓகேங்களா, ஒரு கொஷின் எடுத்துன்னு அந்த கொஷின் கேட்டதுக்கான ஆன்சரு ப்ளஸ்ஸு வேறு எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அனலைசிஸ், நம்ம நார்த் இந்தியன்ஸ் சேனல்லாம் எடுத்துன்னு போவாங்க பாருங்கள், டெய்லி ஒரு 20 கொஷின் எடுத்துன்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அனலைஸ் பண்ண போகிறோம். கூடுமான அளவு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்டது தான், நம்மளா எதுவும் இது பண்ணதெல்லாம் கிடையாது. நம்ம அதுலேருந்தே படித்தா தான் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம மைண்டை ரெடி பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து அந்த சீரீஸை நாலுலேருந்து எடுத்துன்னு வரோம். ஓகேங்களா, 25 கொஷின்ஸ் டெய்லி வரும். நீங்கள் ஒரு சின்ன செக்ஷன் டெஸ்ட் போட்ட மாதிரி 25க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதும் செக் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஒரு 6 o'clock வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.